நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கான அடிப்படை சத்தியங்களுடைய நூல் ஆசிரியர் ஜோயல் யு பிரசன்னகுமார் அவர்கள் நூல் உருவானதை குறித்து ஒரு சில நிமிடங்களில். பரிசுத்தமுள்ள தேவனுக்கும் வலது பாசல் வீற்றிருக்கும் தேவனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த தேவ ஆவியானவருக்கும் நன்றியையும் துதியும் சோஸ்திரத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன். இந்த புத்தக வெளியீடு இது தேவன் கொடுத்த கிருபை. ஆமென். இது புத்தகம் எழுதுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு கடினமான ப்ராசஸ் புத்தகம் எழுதுறதுன்றது. ஏன்னா நம்ம அதிகமாக தேவன்கிட்ட வாங்கினா தான் அதிகமாக என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அதனால் 2016 நான் சுருக்கமாக கொஞ்சம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 2016 தேவன் என்னை அழைக்கும் போது தேவனுக்கு ஒரு காரியம் நான் ஒப்பு கொடுத்தேன். என்ன ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னா, நிறைய ஊழியக்காரர் இருக்காங்க ஏசப்பா, ஆனால் நீங்கள் என்னையும் அழைச்சிருக்கிறீங்க, நீங்கள் கரத்தில் ஏதாச்சும் ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்கிட்ட கொடுங்க, அதை நான் என்ன பண்ணுறேன், அது நிறைவேற்றுறேன் அப்படின்னு. ஆனால் நான் சொன்னோன்னே ஏசப்பா என்ன பண்ணாங்க, பதில் கொடுக்கல. ஆனால் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தின் பேஸ் 9 வருஷம். ஆமீன். இந்த புத்தகத்திற்காக பேஸ் அடித்தளம் 9 வருஷம். அதுக்கு தினந்தோறும் ஆவியான ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு நம்ம கீழ்ப்படிதான் ரொம்ப கஷ்டம். அதை விட கஷ்டம் காத்து இருக்கிறது. 9 வருடம் காத்து இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு சோர்வு வரும். அப்படி காத்திருந்து அது அநேக நாட்கள் தேவனிடத்துல கேட்பேன், எதற்கு இந்த கிளாஸஸ் எல்லாம் எனக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆவியானவர்கிட்ட பதில் வராது. என்ன வராது? பதில் வராது. நீ எழுது, அவ்வளோதான். அதுதான் எனக்கு கிடைச்ச பதில். அப்போ 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அது 9 வருஷம். அதை எழுதி நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு ஆவியானவர் கிருபை செய்கிறாங்க. ஆமென். அப்போ கடைசியா நாங்க 2024 அம்மா 2002 அழைக்கப்பட்டாங்க. ஒரு ஜெபக்குழு ஆரம்பிச்சாங்க. எஸ்தர் ஜெபக்குழு ஆரம்பிச்சு நிறைய எழுப்புதல் கூட்டங்கள், ஜெபிக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிப்பாங்க, உதவி செய்வாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவன் சபை ஊழியத்தை கொடுத்தாங்க. தேவன் சபை ஊழியத்தை எங்கள் கரத்தில் கொடுத்து 2024 நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கு முன்பாகவே இந்த புக்குக்கான ஆயத்த ஏற்பாடுலாம் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். திடீர்னு ஏசப்பா சொன்னாங்க, இந்த புத்தகத்தை எழுதி நீ வெளியிடணும். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்த மக்கள் பரிபூர்ணமாக எடுத்துக்கொள்ளப்படணும். ஆமென். ஏன்னா ஒரு பக்கம் தேவனை அறியாத மக்கள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் போயிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் மேத்யூ 25 பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, கைவிடப்படுவாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்த மக்கள். அப்போ தேவனுடைய வருகையில் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்த மக்கள் பரிபூர்ணமாக என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் பாரத்தை கொடுத்தாங்க. அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சபையில் இருக்கிற மக்கள் 100 பேர் சபையில் இருந்தாங்க அப்படின்னா 100 பேருமே என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ளப்படணும். அதனுடைய நோக்கத்திற்காக எழுதி இருக்குது. இதற்காக நாங்கள் நிறைய உழைச்சிருக்கோம். ஒரு பெரிய டீம் இதற்காக உழைச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிச்சிங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு புக்கு எழுதுறதுக்காக நான் தேவன்கிட்ட கேட்டது உண்டு, என்னன்னா இந்த ஒவ்வொரு விஷயமும் சிறந்த காரியமாக இருக்கணும். ஏன்னா என்னுடைய விஷயத்த கூட நான் அப்படி சிறந்ததாக பண்ணக்கூடாது, நான் பண்ண மாட்டேன், அவ்வளோ ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேன். ஆனால் ஏசப்போட காரியம் நம்ம செய்கிறோம், அது நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த காலத்தில் கீழ்படிறதுன்றது ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதனால அவருக்கு ஒரு காரியத்தை, ஒரு சித்தத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதை பரிபூர்ணமாக நம்ம நிறைவேற்றணும், அதுக்கு கீழ்படியணும், பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற ஒரு ஒர்க்கும் சிறந்த நபர்களை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணோம், ஒர்க் பண்ணோம். அதற்காக நன்றி செலுத்துக்கிறேன். இதற்காக கூட இருந்த ஸ்டான்லி அங்கிளுக்காக,
அண்ணன் சுரேந்திர அண்ணாக்காக, சுஜாதா மிஸ்க்காக, பாலாஜி கம்ப்யூட்டர்ஸ் அவங்களுக்காகவும், அங்கிள் யாழநாதி அங்கிள் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க நிறைய அறிமுகப்படுத்தி விட்டாங்க. சுந்தர அண்ணாவை அறிமுகப்படுத்தினாங்க. சுந்தர அண்ணா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவருக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்புறமா ஞானசேகர் அங்கிள், அதுக்கப்புறம் இளையராஜா அங்கிள், அதுக்கப்புறம் நரேஷ் அண்ணா, அப்புறமா சாலமோன், தீபக், அகிலன் ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 400 நாட்கள் இதற்காக, புத்தகத்துக்காக மாத்திரம், வெளியீடுக்காக மாத்திரம் 400 நாட்கள் ஒரு டீம் ஜெபிச்சாங்க. சோபாக்கா, கமுதி அக்கா, பிரேமாண்டி, அம்பிகாண்டி எல்லாம். இந்த புத்தகம் சின்ன விஷயம், இந்த பரிசுத்த வாழ்க்கைக்காக அடிப்படை சத்தியங்கள் அப்படின்னு போடணும்னா கூட நான் ஜபத்துல இருந்துட்டு 1 மணி நேரமோ அதுக்கு அதிகம் 2 மணி நேரத்துக்கு அதிகமாக தான் அதில் ஜபத்துல இருந்து ஒவ்வொரு காரியமா அதை எழுதுவோம். ஆனாலும் இதுல 400 நாட்கள் கிட்டத்தட்ட சில டைம் 3 ஷிஃப்டா ஜபிப்பாங்க. காலையில, மத்தியானம், சாயந்தரம், அதுக்கப்புறம் சில டைம் மார்னிங், ஈவினிங் ஜபிப்பாங்க. 400 நாட்கள். ஏன்னா ஜபம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. எவ்வளவு விலை உயர்ந்த கார் இருந்தாலும் பெட்ரோல் போடலன்னா என்ன பண்ணாது, வண்டி ஓடாது. அப்போ பரிசுத்தமும் ஜபமும் இல்லையானா தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ண முடியாது, நிறைவேற்றவே முடியாது. அதனால ஒரு நல்ல டீமை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் தினந்தோறும் நாங்கள் செபிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது ரொம்ப நேர்த்தியாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இது முழுக்க முழுக்க தேவன் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கு இதை பார்த்துட்டு இருப்பாங்க. அவருக்கு தான் நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்களுக்கோ உடன் ஊழியர் செலுத்துறக்கோ மகிமை எப்பவுமே வரக்கூடாது. தேவனுக்கு மாத்திரமே மகிமை செலுத்துகிறோம். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. நன்றி. செல்கிறார்.